கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்நேர வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது வடமாகாண கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முன்னோடி வினாத்தாள் தொடர்பான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே அந்த முன்னோடி வினாத்தாள் முதலாவது முன்னோடி வினாத்தாளினுடைய பகுதி 1 தொடர்பான வினாக்களை பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே முதலாவது பரீட்சையினுடைய முன்னோடி வினாத்தாள் முதலாவது பரீட்சையினுடைய வினாத்தாள் 2 அதாவது பகுதி 2 தொடர்பான வினாக்களை வகுப்பிலே பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த மாகாண கல்வி அமைச்சினுடைய வினாத்தாளிற்கு நேரடியாக செல்வோம். ரைட், இணைந்திருங்கள். தொடர்ந்து இங்கே பார்ப்போம். மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முன்னோடி வினாத்தாள் 2021. வினாத்தாள் 2 1 மணித்தியாலம் 15 நிமிடங்கள். வெயிலும் வளமையை வாரது போல இந்த புறன் பேச்சு அமையும். ரைட், பார்ப்போம். முதலாவது கேள்வி எப்போவுமே பந்தி கேள்வி. இப்போ நாங்கள் இந்த பந்தி கேள்விக்கு விடையளிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்குது. அப்போ என்ன விடயங்கள் என்றால், பந்தி கேள்விக்கு விடையளிக்கைகளை கட்டாயமாக தலைப்பை வாசிக்கணும், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. அப்போ பந்தியிலிருந்து எல்லா பந்தி கேள்விக்கு விடையளிக்க பந்தியிலிருந்து தான் விடையெடுக்க வேணும். அப்போ நாங்கள் வாசித்து கொண்டு போகிறது முதலாவது பந்தியை வாசிக்கிறது, கேள்வியை வாசிக்கிறது. திருப்பி நாங்கள் என்ன அதில் பார்க்கப்பட்ட கேள்வியில் சில கேள்வியில் எங்களுக்கு பிடிபடும், உடனே அதை போடுறது. பிறகு ஒரு கேள்வியை வாசிக்கிறது, பந்தியில் தேடுறது, இப்படியே போட்டு போகலாம். இப்போ கட்டாயமாக பந்தியில் ஒருத்தரத்தில் சொற்கள் கேட்கல பந்தியிலிருந்து தான் எடுக்க வேணும். ரெண்டாங்க அப்படித்தான் சொல்லப்படும். பாருங்க, இங்கேயும் பின்வரும் பந்தியை வாசியுங்கள். காலி கோட்டையானது போர்த்துகீயரால் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோட்டையாகும். இது பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தது. அதன் நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தோம். அங்கே புராதன ஆயுதங்கள் பல்வேறு கடை தொகுதிகள் என்பன காணப்பட்டன. அவற்றை பார்வையிட்டபடியே கோட்டையின் மேற்கு பகுதிக்கு வந்தோம். ஆகா, மதிலின் மேல் மோதும் கடலலையின் அழகுதான். காலிநகரின் அழகு எம்மை பரவசப்படுத்தியது. இதுதான் பந்தி. பந்தியை துணையாக கொண்டு விடை எழுதுக. பந்தியிலிருந்து தான் விடை பெறணும். பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தது எது? முதலாவது கேள்வி. ரெண்டாவது, நவீன என்பதன் எதிர்கருத்து யாது? அடுத்தது, அகிரிணை படற்கை பன்மை வினை சொல் ஒன்று எழுதுக. எழில் என்ற சொல்லின் ஒத்த கருத்து சொல்லை எழுதுக. எம்மை பரவசப்படுத்தியது எது? இடப்பெயர் ஒன்று எழுதுக. இப்போ நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தது எது அப்படின்றா மேலே பாடல் என்ன பந்தியை பார்க்கலாம். காலி கோட்டையானது போர்த்துகீயரால் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோட்டையாகும். இது பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தது. அப்போ பந்தியில் இருக்குது இது இந்த விடை. அப்போ இங்கே பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தது எது? இது. அது எது? காலி கோட்டையானது போர்த்துகீயரால் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோட்டையாகும். அந்த அப்போ பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தது காலி கோட்டை. அப்போ முதலாவதுக்கு விடை இது. சரியா? அப்போ நாங்கள் விடை போடலாம் காலி கோட்டை. அப்போ காலி கோட்டை இதுக்கு விடையே இருப்பேன். அடுத்த பாப்பம். அடுத்த ரெண்டாவது கேள்வி. அடுத்தவன் நவீன என்பதன் எதிர்கருத்து. அப்போ பந்திலாம் இருக்கும். நவீன என்பதன் எதிர்கருத்து. நவீனம் என்பது புதுமையை குறிப்பார். அப்போ அந்த புதுமைக்குரிய எதிர்கருத்து தான் இங்கே கேட்டது. அப்போ நவீனம் என்பதன் எதிர்கருத்து இங்கே புராதன பழமையை குறிப்பார். அப்போ பழமையை குறிக்கிறது இங்கே ரெண்டாவது விடை. இதுக்கு ரெண்டாவது வினாக்கான விடையே இருக்கு. அப்போ நவீன என்றால் புராதன. நவீன என்பது புராதன. இதில் எழுதைக்குள்ள ஞாபகத்தில் வச்சுருக்கணும்.
இந்த சொல்லுகள் எழுதைக்குள்ள நவீனம் என்ற புராதனம், அந்த நவீன அந்த குறையில நிற்கிறபடி அதே போல விட வரும். புராதன, அப்போ புராதன இந்த விட அப்படியே வரணும். ஏனென்றால் நவீன அந்த குறையில நின்றால் குறையிலேயே விட வரும். புராதனம் மண்டு கொடுத்தா அது போலயே போகும். அதே போல் அகிரிணை படற்கை பெண்மை வினை சொல். அகிரிணையில் இருக்கணும், அது படற்கை இருக்கணும், பெண்மையை குறிக்கிற வினை சொல். அப்போ இங்கே வினை சொல்லுகள் எப்போவும் எங்கே இருக்குமென்றால் வினை சொல்லுகள் இருக்க வேண்டிய இடங்கள் ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவிலையும் இருக்கும். அப்போ இங்கே கோட்டையாகும் ஒன்று இருக்குது, அதே போல் நுழைந்தோம் ஒன்று இருக்குது, அதே போல் காணப்பட்டன இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே காணப்பட்டன அகிரிணை காணப்பட்டன. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கலாம் காணப்பட்டன எவை காணப்பட்டன இல்லை இது காணப்பட்டன என்று கேள்வி கேட்டால் அதுக்குரிய எழுவாய் வரும். அப்போ காணப்பட்டன எவை காணப்பட்டன, ஆயுதங்கள் பல்வேறு கடை தொகுதிகள் என்பன காணப்பட்டன. அப்போ ஆயுதங்களும் கடை தொகுதிகளும் காணப்பட்ட ஆயுதங்கள் கடை தொகுதிகள் என்பது அகிரிணை. அதே போல நாங்கள் ஒரு பொருளின் பேரை சொல்லியிருக்கல அது படற்கைக்க வரும். அதாவது என்ன சுட்டி வாரது அதே போல் முன்னால் சுட்டி வாரதை தவிர மிச்சமெல்லாம் படற்கை. ஆகவே காணப்பட்டன படற்கைக்க வருவார். அதே போல் காணப்பட்டன என்பது நானாவரியில் முடியுது. காணப்பட்டன காணப்பட்டதுக்குரிய பன்மை காணப்பட்டன. ஆகவே விடை காணப்பட்டன என்பது பன்மை வினை சொல். எனவே விடை காணப்பட்டன என்பது வரும். இது மூன்றாவது கேள்விக்குரிய விடையது. அப்போ இங்கே காணப்பட்டன என்பது ரைட். அடுத்த பாப்பம். அப்போ அகிரிணை படற்கை பெண்மை வினை சொல்லுன்றதுக்கு காணப்பட்டன. அடுத்தது கேள்வி, அஞ்சாவது கேள்வி, எழில் என்ற சொல்லின் ஒத்த கருத்து சொல்லை எழுதுக. எழிலுக்குரிய ஒத்த கருத்து சொல்லு. அப்போ எழிலுக்குரிய ஒத்த கருத்து சொல்லு. எழில் என்றால் இந்த அழகை குறிப்பார். அப்போ அழகு, வடிவு, பெனப்பு, வண்ணம் அப்படி ஏதாவது இருக்காண்டு இங்கே பார்க்கலாம். அப்போ இங்கே பார்க்கலாம் விடை இருக்கா என்று பார்த்தா அழகு எங்கேயாவது இருக்காண்டு பார்த்தோம்டா இங்கே இருக்கு. நகரின் காலி நகரின் அழகு. அப்போ அழகு ஐயண்டெல்லாம் எழுதியில என்னென்ன அழகு தனியே சொல்லியிருக்குது. ஆகவே நாங்கள் அழகுண்டு. அப்போ நாலாவதுக்கு அழகுன்னு சொல்ல போடலாம். அழகு. ரைட். அடுத்ததை பார்ப்போம். எம்மை பரவசப்படுத்தியது எது? அப்போ இங்கே நாங்கள் பந்தியில் இருக்கும், அதை நாங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு வாசித்து காட்டுறோம் பாருங்க. கடைசி வசனத்தை பாருங்க. காலி நகரின் அழகு எம்மை பரவசப்படுத்தியது இருக்கு. காலி நகரின் அழகு, இந்த காலி நகரின் அழகு எம்மை பரவசப்படுத்தியது. அப்போ காலி நகரின் அழகு எம்மை பரவசப்படுத்தியது. கேள்வி, எம்மை பரவசப்படுத்தியது எது? காலி நகரின் அழகு. அப்போ காலி நகரின் அழகு எம்மை பரவசப்படுத்தியது காலி நகரின் அழகு. ரைட். அடுத்த பாருங்கள், இடப்பெயர் ஒன்று எழுதுக. இடத்தை குறிக்கிற பெயர்கள் நிறைய இருக்குது. இடமெண்டா நாங்கள் குறித்த இடத்தின் பெயர் அல்லது பொது இடங்கள், அதே போல் நாடு, நகரங்கள், அப்படியான சகல இடங்களின் பெயர்களும் இடப்பெயருக்க சேரும். அப்போ இங்கே இடப்பெயர்ண்டா இங்கே காலி கோட்டை இருக்குது. காலி கோட்டை, அதே போல் காலிக்கோட்டை, அதை விட நீங்கள் காலி என்று போட்டால் சரி, கோட்டை என்று போட்டால் சரி. ஏன்னா கோட்டை என்றது ஒரு இடம், காலி என்றது தனிய இடப்பெயர், மாவட்டத்தின் பெயர்.
காலிக்கோட்டை, காலியினுடைய கோட்டை. அப்போ அப்படி எல்லாம் எழுதலாம். அப்போ நாங்கள் இங்கே தனியாக பாருங்க, காலிக்கோட்டை என்று இருக்கிறபடியே நாங்கள் காலிக்கோட்டை என்று எழுதலாம். ஏன்னா தனியாக இங்கே காலி வரே இல்லை. ஆகவே கோட்டையின் மேற்கு பகுதி என்ற அதில் கோட்டை என்றது வருது. ஆகவே நாங்கள் காலிக்கோட்டையை போடுவோம். காலிக்கோட்டை என்று போட்டுவிட சரி. அப்போ பாருங்க, அப்போ பந்தியிலேருந்து சகலதும் பந்தியில் இருக்குது. அப்போ நாங்கள் பந்தியிலேருந்து எடுத்து எழுதலாம். இதுக்கு அப்படியே 6 மார்க்ஸ் இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். 6 மார்க்ஸ் எடுக்கிறது மிகவும் இலகுவான வேலை. பாருங்க, முதலாவது பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தது இது காலிக்கோட்டை. நவீன என்பதன் எதிர்கருத்து யாது? புராதன. அதே போல் அகிரிணை படற்கு பெண்மை வினை சொல் ஒன்று எழுதுக, காணப்பட்டன. எழில் என்ற சொல்லின் ஒத்த கருத்து சொல்லை எழுதுக, அழகு. அதே போல் உம்மை பரவசப்படுத்தியது எது? காலி நகரின் அழகு. இடப்பெயர் ஒன்று எழுதுக, காலிக்கோட்டை. 6 புள்ளிகள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். செய்வதனூடாக கிடைக்க போகிற புள்ளிகள் இங்கே போட்டிருக்க 6 புள்ளி. அப்போ மேலேருந்து பந்தியில் பிடியை தூக்கினா 6 புள்ளி தண்டை பாட்டில் வரும். அவதானம் இல்லாமல் போட்டால் எல்லாம் பிள்ளையை போடும். இப்போ நவீன புராதனம் போட்டு அப்படி போட்டால் அங்கே பிள்ளையே வரும். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி. அப்போ இதில் 60 கேள்வி வரும். இப்போ முதலாவது கேள்வி தான் பார்த்து நாங்கள் இனி மிகுதி கேள்வியை பார்ப்போம். அகிர்ணை நிகழ்கால பன்மை வினை சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. அப்போ இங்கே கவனிக்கணும், வினை சொல் என்று சொல்லியிருக்கா. எல்லாமே இதில் தரப்பட்ட 3மே வினை சொல். பன்மை வினை சொல், இந்த சொல் முக்கியமானது. பன்மை வினை சொல், பன்மை வினை சொல். அப்போ பன்மை வினை சொல்லண்டா தூணாவில் வந்தால் அது ஒருமே இருப்போம். பறக்கிறது, ஓடுகிறது, வந்தது அப்படி தூணாவில் வாரதுகள் ஒருமே இருக்கும். ஆகவே நானாவில் அகிர்ணேல வார ஒருமை பன்மை வினை சொல்லல கொஞ்சம் ஈஸியை கண்டுபிடிக்கலாம். தூணாவில் வந்தால் அது ஒருமை சொல்லி இருப்பேன், நானாவில் வந்தால் அது எப்பவும் பன்மை சொல்லி இருக்கும். அப்போ இது வினை சொல்லுக்கு மட்டும். ஆகவே இங்கே 2வது விட இங்கே வராது பன்மைக்கு. அதே போல் அடுத்தது இனி 2மே பன்மை. அகிர்ணேல வார நிகழ்காலத்தை நீ சுட்ட வேணும். அப்போ நிகழ்காலத்தை சுட்டி பார்க்கலாம். நாங்கள் நிகழ்காலத்தை காட்டுறது பரந்தனவா விழுகின்றனவா நிகழ்காலம் என்று பார்த்தோம்டா பரந்தனவா விழுகின்றனவா நிகழ்காலம் என்றா விழுகின்றன. நிகழ்காலம் என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவம். அவை விழாத்தையும் நாங்கள் போட்டு விட்டோம்டா அங்கே வெறும் 1 புள்ளி, இதுக்கு அண்டர்லைன் பண்ணிவிட்டால் 1 புள்ளி. அப்போ ரைட், இப்படி செய்யலாம். அதே போல் இதை பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் இல்லை. மேலே 3 விடை தந்திருக்குது, விடையே போடலாம். ஆனால் இப்படி கீறக்கூடாது. நான் இப்படி கீறி இருக்குன்னு அப்படி கீறி இருந்தால் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக அப்படி கீறுறது. அங்கே இப்படி கீறக்கூடாது. என்னென்னா 2 புள்ளி எழுத்து வடிவுக்கு போடுறது. வட்டி கொத்தாமல் எழுதினா 2 புள்ளி கிடைக்கும். அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்காமல் போகும் இப்படி செய்திருந்தா. ரைட், அப்படி செய்திருந்தாலும் அழிச்சு விடலாம். பென்சிலால் ஏதாச்சும் குறித்து அழிச்சு விடலாம். ரைட், அடுத்த பார்ப்போம். இது ஒழுங்குபடுத்துறது. தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியம் ஒன்று எழுதுகிறேன் இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே எப்போவுமே ஒரு வினை சொல்லி பயனிலையை காட்டும். அப்போ செய்தனர் என்பது இங்கே பயனிலையை கொண்டு வரும். அப்போ செய்தனர் என்றது கடைசியில் வரும். மற்ற இதின் வசன அமைப்பை பார்த்து நாங்கள் விடை எடுக்கலாம். அனைவரும் தமது பொறுப்புகளை, அப்போ அனைவரும் தமது நம்பர் போட்டுன்னு செய்யலாம். அனைவரும் தமது பொறுப்புகளை, அனைவரும் தமது பொறுப்புகளை மிகவும் சிறப்புடன் செய்தனர். மிகவும் சிறப்புடன் செய்தனர். இப்படி நம்பர் போட்டு பார்த்து திருப்பி வாசிக்கிறது. அனைவரும் தமது பொறுப்புகளை மிகவும் சிறப்புடன் செய்தனர். சரியா பிள்ளையா அப்படின்னு எல்லாம் வடிவை பார்த்து வசன முறிவுகள் ஏதாவது இருக்குதா, எழுபாய் பயனில் தொடர்புகள் சரியாக இருக்குதா, அமைப்புகள் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு பிறகு தெளிவாக எழுதலாம். இப்போ என்னதை நம்பர் போட்டதில் பென்சிலால் நம்பர் போட்டு பார்த்துட்டு அழிச்சு விடுறது. ஆகவே அனைவரும்
அனைவரும் தமது பொறுப்புகளை அனைவரும் தமது பொறுப்புகளை அதேபோல் மிகவும் சிறப்புடன் செய்தனர். இப்படி எழுதிவிட்டா சரி. இப்போ பாருங்க, அனைவரும் தமது பொறுப்புகளை மிகவும் சிறப்புடன் செய்தனர் ரெண்டு விட்டால் சரி. அப்போ நாங்கள் இப்படி எழுதுறோம். நாங்கள் இங்கே எழுதிக்கல, சில வேளையில் போட்டில் எழுதிக்கல, சில வேளையில் உங்களுக்கு அந்த சுழியல் அதுகள் எழுதப்படாது. அப்போ நீங்கள் அதே போல் இங்கே சிறப்படி எழுதியிருக்கிறது தானே, அதே போல் நாங்களும் எழுதுவோம். இப்போ குற்றுப்பிழையில் அதுக்கு பதில் கோடு போடுற நீங்களும் கோடு போடலாம்னு எழுதப்படாது. அப்போ உங்களுக்கு கொப்பியில் எழுதுறது, அதை பேப்பரில் எழுதுறது ஈஸி. அப்போ இதில் எழுதிக்கல அது அப்படி நாங்கள் குட்டுக்கு மேலே உம்மண்ணாக்கு டாட்ஸ் வர்றது நீள கோடு போல் இருக்கும். ஆனால் நீங்கள் டாட்ஸ் நீட்டே போடுங்க. அப்போ அனைவரும் தமது பொறுப்புகளை மிகவும் சிறப்புடன் செய்தனர் என்று இங்கே விடையை கொடுக்கலாம். சரியான அதுக்கு மிகவும் ஒரு புள்ளி அங்கே கிடைக்கும். ரைட். அடுத்த 4வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எதிரே உள்ள அடைப்பு குறிக்குள் அடையாளம் இடட்டாம். அப்போ அதுக்குரிய புள்ளியும் பாருங்க, அதுக்குரிய புள்ளி நிறைய போட்டிருக்கிறாங்க. அதுக்குரிய புள்ளி 4 புள்ளி, ஒவ்வொன்றுக்கும் சரி பிழை அடையாளம் விட்டாலே போதும், 4 புள்ளி வரும். அப்போ நாங்கள் அதை சரியே பார்ப்போம். அம்மாவுடன் தம்பி சென்றது. அப்போ தம்பி எழுவாய் தம்பி, யார் சென்றது? தம்பி. அப்போ சென்றது என்பது அகிரிணை சொல். ஆகவே தம்பிக்கு அகிரிணை சொல்ல பயன்படுத்தி இல்லாது. அப்போ அகிரிணையில் பன்மை பெறாது, அதனால் இது பிழை. ரைட். அடுத்த பார்ப்போம். மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வார்கள். யார் செல்வார்கள்? மாணவர்கள். அப்போ மாணவர்கள் பன்மை, செல்வார்களும் பன்மை. ஆகவே இது சரியான விடை. அப்போ எழுவாய் எடுக்கிறவங்க யார் இது என்ற கேள்வியை கேட்கலாம். புறா கூட்டம் பறந்தன. புறா கூட்டம் ஒருமை, புறா கூட்டங்கள் பன்மை. அப்போ கூட்ட பெயருக்கு ஒருமை பன்மை. புறா கூட்டம் என்பது ஒரு கூட்டம். புறா கூட்டங்கள் என்றால் கணக்க கூட்டமாக வரும். ஆகவே இது பறந்தன என்று வராது, பறந்த தூ என்று வர வேணும். ஆகவே இது பிழை. ஒவ்வொரு பறவையும் அழகானவை என்று வர, ஒவ்வொன்றா தனித்தனியே சொல்லப்படுது. ஆகவே நாங்கள் அழகானவை என்று வராது, அழகான தூ என்று வரணும். ஆனால் இங்கே அழகானவை என்று இருக்குது, அதனால் இதுவும் பிழை. ரைட். இப்படி நாங்கள் இதுக்கு செய்யலாம். செய்துவிட்டால் உங்களுக்கு 4 புள்ளி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், 4 புள்ளி அப்படியே இருக்கு. அப்போ இதில் செகண்ட் பார்ட்டில் எப்போவுமே புள்ளி எடுக்கிறது ஈஸி. அடுத்த பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா பொருத்தமான நிறுத்த குறிகளை இடுக. ஐயா ஒரு ஆளை அழைச்சி சொல்லிக்க எப்போவுமே அதுக்கு காற்புள்ளி வரும். ஒரு ஆளை அழைச்சி சொன்னப்போ காற்புள்ளி வரும். அப்போ காற்புள்ளி ஒரு ஆள் அழைச்சி சொல்லிக்க எப்போ காற்புள்ளி நாங்கள் அடிக்கலாம். இப்போ இங்கே ஐயாவுக்கு நாங்கள் காற்புள்ளி போடலாம். ஏன் காரணம் என்னென்றால் இங்கே ஒரு ஆளை விழித்து யாராரோட கூப்பிட்டு அழைச்சி சொல்லும்போது அழைப்புக்கு எப்போவும் காற்புள்ளி வரும். அப்போ ஐயா நீங்கள் எங்கே போக வேண்டும், அவருக்கு ஒரு வினா ஒன்று அடிச்சிருக்கு, அவருக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கு, அதனால் அவருக்கு அங்கே வினாக்குறி வரும்.
சரியா? அப்போ இப்படி அடிச்சு விட்டால் இதுக்கு ஒரு புள்ளி வரும். அப்போ ரெண்டும் அடித்தா தான் ஒரு புள்ளி, தனியாக ஒன்றை போட்டுட்டு வரையில் ஒரு புள்ளின்னா வராது. அப்போ ரெண்டும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே புள்ளி கிடைக்கும். ரைட். அப்போ நீங்கள் ஐயா எப்போவுமே அப்போ அம்மா அப்படின்னா ஒரு காற்புள்ளி, அப்பா தம்பி என்று யார் என்றாலும் கூப்பிடைக்குள்ள அப்போவும் காற்புள்ளி வரும். அதே போல் 6வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள சரியான எழுத்து கூட்டல் உள்ள சொல்லை அடைப்புக்குறியினுள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. நான் ஆவணி மாதம் அல்லது ஆவணி மாதம் பிறந்தேன். அப்போ ஆவணி இந்த மாதத்தை குறிக்க எப்போவும் தெரியும் உங்களுக்கு, மாதத்துக்கு எப்போவும் 3 சுழி நீனா, ஆவணி மாதம் பிறந்தேன். தேசிய கொடியில் கீறு ஏந்திய சிங்கம் ஒன்று, வாழ் கொம்பள வில்லன்னா வரும். அப்போ இந்த லகர சொற்கள் கவனமே இருக்கும். அடுத்தது நாங்கள் கீறுக்காக கண்டிக்கு சென்றோம், சுற்றுலா. அப்போ பாம்புலான வரணும். இங்கே விளாம் போட்டு விட்டால் உங்களுக்கு 3 புள்ளி வரும். அப்போ இந்த லானா லானா சொற்கள் நாங்கள் படிச்சிருக்கோம், லானா லானா லானா. அப்போ இந்த லானா லானா லானாண்டா நுனிநாக்கு நடுநாக்கு அடிநாக்குன்னு பழமையை சொல்கிற எல்லாரும். அந்த நுனிநாக்கு மெல்லிய லானா, அதாவது பாம்பு போல் வளைஞ்சிருக்கிற அந்த லானாக்கு இல்லை. அதே போல் அடுத்த லானாக்கு நடுவில் வருவார் கொம்புளவுளானா, கிளி போன்றவற்றுக்கு வரும் லானா. அடுத்த மவுளவுளானா அண்ணாக்கில் போய் தொடும். அப்போ அதை வச்சு கொண்டு தான் அந்த நாக்கு எடுவையை வச்சு கொண்டு நாங்கள் இந்த லானா இங்கே குறிப்பிடப்படுவது பார்க்கலாம். அதை விட நீங்கள் அவ்வளோத்துக்கும் 2 நாங்கள் வளமே இந்த சொல் வளம் வச்சு பழகணும். சொல் வளம் வச்சு ஒரு வசனம் போல் சொல்வனங்கள் ஒரு ஆளை கொண்டு செய்து பார்த்தீங்கன்னா அந்த லானா வரக்கூடிய சொற்களை நாங்கள் எழுதி பழகினோம்னா எங்களுக்கு வரும். இப்போ உணவுகண்டா அந்த உணவை குறிக்கும், 3 சுழி என்னென்ன வந்தால் உணவை குறிக்கும், 2 சுழி என்னென்ன வந்தால் இறைச்சியை குறிக்கும். அப்படி அங்கே அந்த வசனங்களோடு போட்டு அந்த சொற்களை பயிற்சி எடுத்தோம்னா அதுக்குரிய அந்த லானா சொற்கள் நானா அந்த மாதிரியான சகல சொற்களும் இலகுவாக பிடிக்கலாம். ரைட். இங்கேயும் அதில் 3-4 மார்க்ஸுக்குரியது வாரது, இங்கே 3 புள்ளிக்கு வந்துருக்கு. ரைட். சரி, நீங்கள் அடுத்த பார்ப்போம். அடுத்த 7வது கேள்வி. 7வது கேள்வியில் பார்த்தோம்னால் இங்கே பார்ப்போம், பின்வரும் பழமொழிகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்குது. அப்போ பழமொழிகளை பூர்த்தி செய்கிறோக்கு நாங்கள் இது பழமையை கேட்டுக்கொண்ட பழமொழிகள். ஆற்றிலே போட்டாலும் அங்கால என்ன வரணும், அளவறிந்து போடும். அளவறிந்து போடும். ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடும். ரைட். இங்கே புள்ளி ஒரு புள்ளி சரிண்டா, சாரி இன்னொன்று ஒரு புள்ளி, அடுத்த இன்னொரு புள்ளி. அடுத்தது கீறு குறுக்கும் என்று இருக்குது. ஆகவே நாங்கள் அதுக்கு குற்றமுள்ள நெஞ்சு. குற்றமுள்ள நெஞ்சு. அப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கும் அந்த மாதிரி போட்டால் சரி, அங்கே 2 புள்ளி வரும். அதே போல் கீழே தரப்புள்ள வாக்கியத்தை பூரணப்படுத்த பலா கன்று போல பயிர் என்னென்று வருவார், பயிர்களுக்கெல்லாம் நாற்று வருவார். எல்லா பயிர்களுக்கும் இதுக்கு நாற்று தான் வரும். அதே போல் தென்னை ஓலை என்பது போல் மூங்கில் என்னென்று கிடக்கு. அப்போ மூங்கிலுக்கு நாங்கள் தாழ் போடலாம், தாழ், மூங்கில் தாழ். புல்வகை தாவரங்கள் பயிர் வகை தாவரங்கள் ஓலைகள் தாள் என்று சொல்கிறது. ஆகவே இங்கே மூங்கில் புல்வகை தாவரங்களுக்குள்ள சேர்க்கிறதால அதுக்கு தாள் என்று கொடுக்குறோம். இங்கே அதே போல் 2 புள்ளி அப்படியே வந்துடும். அடுத்த பாப்பம், பின்வரும் வாக்கியத்திற்குரிய இரட்டை கிளவியை இட்டு பூரணப்படுத்துக. அப்போ இரட்டை கிளவி சொற்கள் இருக்குது, அடுக்கு மொழி இருக்குது. அப்போ இரட்டை கிளவி என்றால் என்ன, அடுக்கு மொழி என்றால் என்னென்னு பார்ப்போம். இரட்டை கிளவி என்பது 2 சொற்கள், ஒரு சொல் 2 தரம் பெறும், ஆனால் அதுக்கு கருத்து இருக்காது பிரித்து பார்த்தா.
அடுக்குமொழி என்பது ஒரு சொல் அடுத்தடுத்து 2 தரம் வரும். ஆனால் பிரித்து பார்த்தா கருத்து இருக்கு. அப்போ இங்கே பூரணப்படுத்துகின்றா எழுத வேணும். தம்பி தண்ணீரை மட மடவென குடித்தான். மட மட. அதே போல அடுத்தது காலையில் சூரியன் தகதகவென பிரகாசித்தது. தகதக. காற்றுத்தான் குழு குழு கண்டு வரும். ஆனால் சூரியன் தகதக வந்து மின்னிக்கொண்டு வரும். ரைட். அதனால தகதக. ரைட். அப்போ விளங்கு தானே. அப்போ நாங்கள் இங்கே இரட்டை கிளவி சொற்களை எப்படி இடுறது, அதுக்குரிய புள்ளி இங்கே 2 புள்ளி. உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கு. ரைட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்த தனி சொல்லை எழுதுக வேண்டியிருக்குது. அப்போ பார்ப்போம். வீண் செலவு செய்பவன் என்னன்னு சொல்றது? ஊதாரி. ஊதாரி. ரைட். அடுத்த விமானத்தை செலுத்துபவன் விமானி. ரைட். இங்கே 2 புள்ளி அதுக்கு வரும். அடுத்தது இவ்வளவு தமிழ் பகுதிகளை வருது. அடுத்தது ஆங்கில பகுதி வரும். அப்போ ஆங்கில பகுதியை பார்ப்போம். முதலாவது பிரெட் இருக்குது. அப்போ பிரெட்டண்டா நாங்கள் என்ன வரும்? வளமையாக சாப்பிட்றது பான். இது நாங்களே இதில் பார்த்துருக்குறோம். இது ஒர்க் புக் ரீடிங் புக்குகளில் இது இருக்குது. அதே போல் க்ளவுட்டண்டா இங்கே என்ன வரும்? முகில். ரைட். அதே போல் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு படத்திற்கும் பொருத்தமான ஆங்கில சொல்லை ஆங்கில எழுத்துக்களிலே எழுதுக. அப்போ இதுக்கு நாங்கள் பெயர் சொல்லுகள் எழுதுக்குள்ள எப்போவுமே முதலாவது எழுத்து கேபிட்டலும் அடுத்த சிமோலும் வரணும். அப்போ முதலாவது ஸ்டார் இருக்குது. அதனால நாங்கள் STARன்னு போடுறது. அப்போ இங்கே கேபிட்டல் STAR. அப்போ ஸ்டார்ன்னு போடலாம். அப்போ கேபிட்டல் முதலாவது போட்டிருந்தால் சரி, இல்லையண்டா பிள்ளை. அதே போல் அடுத்தது டேபிள். TABLE. அது கேபிட்டல் முதலாவது கேபிட்டல். முதலாவது கேபிட்டல் போட்டு எழுதிட்டீங்கன்னா சரியே வரும். ரைட். அப்போ இப்படி நாங்கள் எழுதிவிட்டால் அதுக்கு ஒரு 2 புள்ளி கிடைக்கும். அப்போவும் கேபிட்டல் முதலாவதுன்றதை மறக்கக்கூடாது. கேபிட்டல் முதலாவது போடாட்டில் பிழைப்போம். கேபிட்டல் முதலாவது எழுத்து கட்டாயமாக கேபிட்டல் இடப்பட்டிருக்கணும். இங்கே பாருங்க S கேபிட்டல் இட்டிருக்கிறேன். அதே போல் Tக்கு கேபிட்டல் இட்டிருக்கிறேன். மற்றவர்கள் சிம்மோடில் எழுதியிருக்கு. இப்படி எழுதினாத்தான் இதுக்குரிய புள்ளி கிடைக்கும். இல்லையண்டா கிடைக்காது. அடுத்த பார்ப்போம். ஆங்கில சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியம் அமைக்குக. அப்போ இது வளமைய வார கேள்விதான். இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் டூ லைக் வாட் யூ வந்து இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு என்ன போடலாம்? வாட் யூ லைக்ன்னு போடலாம். வாட் டூ யூ லைக். அப்போ நாங்கள் நம்பர் போட்டும் எடுக்கலாம். வாட் do you like. இப்படி நம்பர் போட்டு ஒழுங்குபடுத்தலாம். அதே போல் how old are you. இப்போ how old are you. இப்படி போட்டு கூட எடுக்கலாம். ஆனால் பிழை வரக்கூடாது. இப்படி போட்டு பார்த்துட்டு வாசி பார்க்கலாம். வாசிச்சு ஒரு தடவை பார்க்குறது பார்க்கலாம். what do you likeன்றது வருது. ரைட். அடுத்த how old are you என்று வரும். அப்போ நாங்கள் இங்கே சரியான முறையில் இருக்குன்னு உறுதிப்படுத்திட்டு இப்போ எந்த எழுதவும் தொடங்கலாம். அப்போ அது முக்கியமானது. கட்டாயமாக அப்படி பிளவிடாது. அப்போ இதில் பாருங்க பட் அண்டு ஆரம்பிக்கிறோக்கு பாருங்க கேபிட்டல் இருக்குது. அப்போ அப்படியே தான் அங்கேயும் எழுத வேணும். அப்போ முதலாவது கேபிட்டல் எடுத்து சரியான கேபிட்டல் எடுத்து பேர்ந்து அங்கால பழமை எழுதுகிறோம். அதில் எடுக்கிற போல் அப்படி எழுதினா சரியே வரும்.
அதில் கிடக்கிற போல் எழுதினீங்கன்னா உங்களுக்கு புல வராது. ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கணும், வடிவான இடத்துல எழுதணும்ன்றது. WHAT வாட் டூ சொல்லிடவழி கட்டாயம் விடுங்க. சொல்லிடவழி கட்டாயம் விட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு புள்ளி குறைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்காது. சொல்லிடவழி கன பேர் சொல்லிடவழி இல்லை. வாட் யூ வரணும். அடுத்தது LIKE. சரி, நீங்கள் அழகாக அங்கே எழுதலாம். ரைட். அடுத்தது how old are you? How old are you? அப்போ இங்கே கவனிங்க, மேலே லைக்கு வினாக்குறி போட்டிருக்கு. அவை நாங்களும் ஒரு வினாக்குறி போட வேணும். அதில் இடக்கிற அப்படியே போடணும். அதே போல் கீழே அடுத்ததுக்கும் வினாக்குறி இருக்குது, அதனால் வினாக்குறி கட்டாயம் போடணும். அப்போ இதில் கவனிக்க வேண்டியது ஒரு சில விடயங்கள் கவனிக்கணும். முதலாவது இதில் வந்த போல் இங்கே கேபிட்டல் இருந்தால் அப்படியே கேபிட்டல் அடிக்கணும். இங்கே கேபிட்டல் இருக்குது, இங்கே கேபிட்டல் அடிக்கணும். அதே போல் இங்கே வினாக்குறி இருக்குது, இந்த வினாக்குறி இங்கே போடப்பட வேணும். அதே போல் இங்கே வினாக்குறி இருக்குது, இங்கே வினாக்குறி போடப்பட வேணும். ரைட். அதோட ஒரு ஸ்பேஸ் விட வேணும். ஒரு ஸ்பேஸும் விட்டீங்கன்னா ஒன்றுக்குமான சொல்லுக்கான ஸ்பேஸ் விட்டீங்கன்னா சரி. இப்போ இவ்வளவு சரியே செய்தீங்கன்னா இதுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரியான இப்படி நீங்கள் சரியே செய்யுங்கோ, ஒரு பிழையும் வராது. ரைட். அடுத்ததை பார்ப்போம். பின்வரும் சிங்கள சொற்களுக்குரிய தமிழ் சொல்லி எழுத. ரோகலேண்டா வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கை நூலில் உள்ளது. வைத்தியசாலை. அதே போல் அடுத்தது தொழக. அப்போ ரோகல வைத்தியசாலை. அடுத்த தொழகண்டா 12 பேர். இப்படி எழுதிவிட்டால் உங்களுக்கு வரும். அங்கே விட 2 புள்ளி வேணும். நாங்கள் அப்படி செய்ய வேணும். அப்போ வைத்தியசாலை 12. இங்கே ஆங்கிலம் சிங்களம் கணக்கு யோசிக்க தேவையில்லை. எல்லாம் கற்ற விடயங்கள் அப்படியே வரும். பின்வரும் வாக்கியங்கள் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தை தமிழ் எழுத்துக்கள். சோறு சாப்பிடுங்கள். சோறுண்டா பத்துண்டு வரும். ஆவே கண். அப்போ பத் கண்ணு வரும். அப்போ பத் கண். ரைட். அதே போல் அங்கே பாருங்கள் இருக்குது. அங்கே பாருங்களில் எத்தனை பலன். அப்போ அங்கேன்றதுக்கு அப்போ எத்தனை வருவார். எத்தனை. அதே போல் பலன். ரைட். இவ்வளம் சிங்களம் சிங்களம் அது 2 மார்க்ஸ் வாருது. சில வேளையில் மாறியும் பெறலாம். ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கள பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கள பகுதி எப்போவுமே வாரது எப்படி என்றால் சிங்கள பகுதி வாரது எப்படி வரும் என்றால் எப்போவும் கை நூலில் 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு தொடக்கம் இருக்குது. 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டில் கைநூலுக்கு பின்னுக்கு 2ஆம் மொழி என்று போட்டிருக்குது. அந்த 2ஆம் மொழியில் வார அவ்வளவு சிங்களம் தானே. ஆகலும் அலட்டிக்குள்ள தேவையில்லை. நாங்கள் கணக்கு அலட்டி பிரயோசனம் இல்லைன்னா அங்கே வாரது அதுக்குள்ளே மட்டும்தான் வரும். வெளியில் ஒன்றும் வராது. நாங்கள் அவ்வளோத்தையும் வடிவே பாடமாக்கி எழுதி பழகி கொண்டு போனோம்னா அங்கே சிங்களத்துக்குரிய 2 புள்ளி, சில வேளையிலும் 3 புள்ளியும் கிடைக்கலாம். ஆங்கிலம் சிங்களம் எல்லாமே சேர்த்து 8 புள்ளி. அந்த 8 புள்ளிக்குள்ளே இதுக்குள்ளே 10 புள்ளி போட்டிருக்கு. ஆனால் 8 புள்ளிக்குள்ளே நாங்கள் 2ஐயும் கவர் பண்ணி கொள்ளலாம். அதே போல் ஆங்கிலத்தை நாங்கள் பார்க்குறோக்கு ஆங்கிலத்தில் சகல புக் ரீடிங் புக்கு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டோடக்கும் முழுக்கலும் 5ஆம் ஆண்டு வரை உள்ள சகலதும் மேலோட்டமே. அதாவது மேலோட்டமே என்றால் அதில் ஆழமை வராது.
ஓரளவு செய்யக்கூடிய மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒழுங்குபடுத்துதல், சொல்லாக்குதல் அதான் வரும். அப்போ கணக்கு நீங்கள் அதில் பார்க்கறதில்ல, ஆனால் ஆங்கிலம் படிக்க வேணும் கட்டாயமாக. இப்போ விழாத்தையும் படிச்சுட்டோம்னா எல்லாம் சிலபஸுக்குள் உள்ளது தான், வெளியில் ஒன்றும் இல்லை. சிலபஸுக்குள் உள்ளது மட்டும் பாருங்க. செகண்ட் பார்ட் ஈஸியாக செய்யலாம். ஆகவே இங்கே 2 கணக்கு இருக்குது, அதையும் முடிச்சு போட்டு இந்த பக்கத்தை நிறைவு செய்வோம். அப்போ பாருங்க, அடுத்தது இந்த 4 எண்ணட்டைகளாலும் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை எழுதுக. அப்போ மிகப்பெரிய எண்ணை எழுதட்டாம். மிகப்பெரிய எண்ணண்டா இலக்கங்களை இறங்கு வரிசையில் எழுதினா மிகப்பெரிய எண். தரப்பட்டுள்ள இலக்கங்களை இறங்கு வரிசைப்படுத்தினா மிகப்பெரிய எண் எப்போவுமே வரும். ஆகவே இங்கே பெரிய இலக்கம் இருக்குது, அது 8. அதே போல் அதுக்கு அடுத்தது 7 இருக்குது. அங்கால பார்த்தோமென்றால் 3 0. ரைட், இந்த விட வரும். சரியா? ரைட், இதுக்கு 2 புள்ளி கொடுப்பாங்க. அப்போ 2 புள்ளி இதுக்கு சரியண்டா 2 புள்ளி விட்டு ஒரு இலக்கங்களை பாருங்க இறங்கு வரிசைப்படுத்திக்கிறோம். 2 8732 விட வரும். அதே போல் 7309 என்ற எண்ணை நியம முறையில் இலக்கத்தில் எழுதுகிறேன். அங்கே நியம முறைன்னா கணக்கு யோசிக்க தேவையில்லை, இலக்கத்தில் எழுதுகிறோம் நாங்கள் நோக்கம். 7000 நாங்கள் 7000, இது ஒரு எண். 7000 என்பது 7000. 300 என்பது 300. இப்படி போட்டு பாருங்க, உங்களுக்கு பிள்ளையே வராது. 309 இவ்வளோத்தையும் கூட்டி விட்டால் வர்றது. அப்போ 7000. இப்போ நாங்கள் எழுதி பார்த்து கூட்டலாம். 7000 7 3 0 7000. 300 3 2 0 300. அடுத்த 9 இதில் குறிப்பிட்ட அவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டுறோம். கூட்டினா 9 0 3 7. இப்போ இந்த விட இப்படி செய்து பார்த்துட்டு பாருங்க, உங்களுக்கு எந்த வித பிள்ளையும் வராது. கூட எல்லோரும் நாங்கள் செய்துட்டோம் கொண்டு பாருது, ஆனால் பிழை பாரது இப்படி தான். விட 7350. சரி, அப்போ இதுக்கும் பாருங்க இப்படி எழுதி விட்டால் உங்களுக்கு 2 புள்ளி தண்டப்பாடு கிடைக்கும். இப்படித்தான் இது இந்த புள்ளி திட்டங்கள் போகும். சரியானே? இப்போ நாங்கள் இதுவரை 17 கேள்வி பார்த்துருக்கிறோம். 17 கேள்வியோட 2 கணித கேள்வியையும் பார்த்துருக்கிறோம். மிகுதியே உள்ளது கணிதமும் சுற்றாடலும் தான் மிகுதியே இருக்குது. அப்போ நாங்கள் தமிழ் பகுதி பார்த்துட்டோம், ஆங்கிலம் சிங்களம் இவ்வளவு பார்த்துட்டோம். அதே போல் அங்கால கடைசியே கட்டுரையும் வரும் இறுதியாகும். அப்போ கட்டுரைன்றது கட்டுரையும் இல்லை, 3 வாக்கியம் எழுதுறது. சரியானே? அப்போ நாங்கள் இவ்வாறாக ஒவ்வொரு பகுதியும் இந்த வினாத்தாள் 2, அதாவது பார்ட் 2 என்று சொல்கிறது பகுதி 2 மிகவும் இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லோரும் அதை கவனத்தில் கொள்ளாமல் அதில் குறைக்கிறது. பகுதி 1 நுண்ணறிவு பகுதி, அது கடினமானது. சில கடினமான இடங்கள் வரும். இங்கே கடினமான கதைக்கு இடமில்லை, பாடப்புத்தகம் அப்படியே கேள்வி. சரி, ஆகவே இதுவரை இணைந்து கொண்டிருந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மிகுதியாக உள்ள வினாக்களை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.